இந்த தேர்தல் பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டர்னும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற பேட்டர்னும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான பேட்டர்ன். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அப்படியே தேர்தல் பரிசோதனை செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக தேர்தல் தோல்விக்கு ஒரு பரிசோதனை செய்யணும். திமுக பொறுத்தவரையும் அவங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு குழு போட்டு தான் செய்வாங்க. நீட்டை ஏன் எதிர்க்கிறோன்னா அதுக்கு ஒரு கே ராஜன் கமிட்டின்னு ஒரு அமைத்து அது மூலமாக ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு நீட்டை எதிர்ப்பதாக முடிவு செஞ்சதுக்கு பிறகும் இவ்வளவு தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு கமிட்டியை வச்சு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாங்க. அந்த வகையில் நம்ம தோற்றுருக்குறோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வாய் வழியாக வந்தாலும் அவங்க அது ஒரு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா தேர்தலை சந்திப்பதையே ஒரு தேர்தல் அறிக்கை குறித்து சந்திக்கணும்னு சொன்ன கட்சி வந்து திமுக தான். அறிஞர் அண்ணா காலத்தில் 57 அவங்க ஒரு குழந்தையாக இருந்து தேர்தலை சந்திச்சாங்க. இப்படி ஒரு பெரிய ஆட்கள் அப்போல்லாம் குழந்தை தான் அவங்க, காமராஜர் இருக்கும்போது. அப்பயே தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கை தான் நாடோடி மன்னன் படத்தில் கிளைமேக்ஸெல்லாம் இருந்தது. அது அந்த கிளைமேக்ஸ்லாம் 71 அப்படியே மக்கள்கிட்ட சட்டமாகவும் அமலாச்சு. ஸோ இப்போ இவங்க இந்த தேர்தல் தோல்வியை வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பெரிய அலை வந்திருக்கு. என்ன அலைனா அது என்ன அலைன்னு யாருக்குமே தெரியாத மாதிரியான ஒரு அலை. அது எதுக்கு ஓட்டு போட்டாங்க என்னங்கிறது கிட்டத்தட்ட 10 to 15 விழுக்காடு வந்து திமுக குடும்பத்திலேருந்து தான் போயிருக்கு.